துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எருயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. எரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அபிஷேக வாசல் திறந்தவரே, அனலாக உம்மை ஆராதிப்போ. அசைவாடும் ஆவியானவரே, ஆவியில் நிறைந்து ஆராதிப்போ. அபிஷேகம் அபிஷேகம் எங்கள் மேலே,
அபிஷேகம் எங்கள் மேலே அபிஷேகம் பொழிந்திடுமே ஆலயம் கூடி வந்தோம் அப்பா எம்மை நிரப்பிடுமே ஒரு மனதோடு வந்தோம் ஓயாமல் பாடி ஆராதிப்போம் ஆதிசபையில் இறங்கிய அபிஷேகத்தால் அப்பா எம்மை நிறைத்திடுமே அபிஷேக வாசல் திறந்தவரே அனலாக உம்மை ஆராதிப்போம் அசைவாடும் ஆவியானவரே ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம் அபிஷேகம் அபிஷேகம் எங்கள் மேலே அக்கினியின் அபிஷேகம் பொழிந்திடுமே அகிலமும் படைத்தவரை ஆயுசெல்லாம் ஆராதிப்போம் முழு மனதோடு வந்தோம் முடிவில்லாவியாலே அனலாக்குமே அபிஷேக வல்லமையாலே எம்மை அளவில்லாமல் நிறைத்திடுமே அபிஷேக வாசல் திறந்தவரே அனலாக உம்மை ஆராதிப்போம் அசைவாடும் ஆவியானவரே ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம் அபிஷேகம் அபிஷேகம் எங்கள் மேலே அக்கினியின் அபிஷேகம் பொழிந்திடுமே அபிஷேகம் 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 எங்கள் மேலே அக்கினியின் அபிஷேகம் பொழிந்திடுமே 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 ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் மேகம் நீர் விலகாத மேகம் நீர் மேகம் நீர்
ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் நினைவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் நினைவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. Amen. Praise the Lord, Sister Rajani. Praise the Lord, Brother Mahindran. God bless you. Welcome all of you that have joined Nitya Balisham at this time. It's our English segment of the Nitya Balisham this evening, deriving or broadcasting all the way from Toronto, Canada. And my name is Ranjini Alangaramani, who is the host in English. And also it comes from Vancouver, British Columbia. Along with me is Brother Mahindran, who hosts alongside
Whenever it's necessary, he always pitches in, and he's always ready and available to come in and share from Victoria, British Columbia, Canada. And Brother Leslie is recording all the programs as we begin this program right from the head office in Toronto, Canada, British Columbia. And Sister Rita also coordinating the program, standing by with all that is needed and necessary to welcome all of you and go into the program. As we welcome you all, we will open up in prayer. So thank you, Lord, for many that have joined us, Lord, from 97 stations also that have joined hands together with Nitya Balicham this evening, Lord, and also, Lord, many from the nations of the world that you have brought us forth, Lord, and be joining hands together, Lord, in worshiping you, adoring you, loving you, and bringing forth wonderful praises of adoration and praises through worship, and all the servants of the Lord lined up, Lord, to bring forth your word as well, Father. So we thank you, Lord, for this time. We entrust it totally into your hands for your blessing over it, Lord, and your anointing to rest upon it. In Jesus' name, amen. At this time, I would give a short introduction to the program. Sister Karuna is always there for us to come and open up in prayer and a song, as she always does, with a spirit of worship and thanksgiving. And following that, we have Sister Grace also, who would come and do the worship and praise as well. And right after, I would bring the devotional. And following that, we have Sister Dolly, who would come and pray for the workers. And right after, Sister Mary Thangalingam would come and share her poem, whatever the Lord has given to her as her poetry to share today. And right after, I would bring forth the first message from the studios today, from Sister Ranjini Alangaramani being the host as the first message to come. And right after, we would have Sister Arundhati, who would come from Oshawa, Ontario, to bring forth the second message. And right after, we have a Bible study coming all the way from India, from Pastor Simon Samuel, who would also come and share, Simon Stanley, who would come and share the Bible study with us. And the final message would come from Pastor Anton Rasanayam, all the way from Scarborough, Ontario. Thank you for joining us. Thank you for the blessings that the Lord has, eagerly waiting, just like we are waiting upon him, with such a blessing to come and share with all of you, with the Lord's wonderful giftings and talents, and the workers that would come, and the servants of the Lord to come and share the message. Thank you. God bless you all. At this time, we would invite Sister Karuna to come and join us. Sister Karuna, வாருங்கள், கத்தர் கொடுத்த ஜெபித்து விட்டு பாட்டையும் பாடுங்கள். God bless you. God bless you too, sister. God bless you. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவின் ஒரு நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அப்பா, வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மாட்சிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீ சொன்னபடி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்ல முடிய வார்த்தையும்படியே தகப்பனே, அப்பா, நாங்கள் இந்த உலகத்தை மறந்து கர்த்தாவே பின்னே நாங்கள் வருவதற்கு நீர் எங்களை அழைத்து அழைப்பில் போதும் நாங்கள் உறுதியாயிருக்கிறோம் சுவாமி தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த நாளும் பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உம்மிடத்திலே திரும்பி கொண்டு வரும்படியாய் கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய மனமாற்றமும் உம்முடைய திருக்கரத்தில் உண்டாண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களை இழுத்து கொண்டு போகாதபடி உம்முடைய சித்தம் இன்னதென்று அவர்களை அறியும்படி கர்த்தர் அவர்களுடைய இதயத்தில் பேச வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொன்னபடி ஆண்டவரே, உம்மில் நிலைத்திருக்கும் அந்த இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஊழியம் செய்யும்படியாய் அழைத்த அழைப்பில் ஒவ்வொருவரும் உறுதியாய் இருக்க அந்த இருதயங்களை திடப்படுத்தும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். ஒருவனை தாய் தேற்றுவது போல நீர் தேற்றுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் அதை உணர முடியாதபடி இருக்கிற ஒரு ஆத்மாவையும்
உங்களுடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க. வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நீர் கத்தாவே. சிருஷ்டிகள் யாவும் உம்முடையது என்று சொன்னவர் நீர். அப்பா நினைத்தருளுங்க. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளுங்க. சரண ஸ்லிப்லருக்காக அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாய் கத்தர் உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல மனிதர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தித்தல்ங்க. சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அது போல சார் ரஞ்சனி அலங்காரம் பண்ணிக்காம அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து மன விருப்பங்களை நிறைவேற்றி கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் சாரி கிரேஸுக்காகவும் இன்னும் டோலிக்காகவும் கூட நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே ஸ்வர்லங்காவுக்காக வருகிறோம். அவர்களுடைய குடும்பங்களுடைய எல்லா பாதுகாப்பும் உம்முடைய கருத்தில் உண்டு கத்தாவே. தொடர்ந்து குடும்ப தேவைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் பொழுது ஜெபிக்கிறோம். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய நீர் அழைத்த அழைப்பில் அவர்கள் உமக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் காண்கிற தகப்பனாய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கத்தர் நீர் அபிஷேகத்தை ஆராதனைகளை ஊற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை அவருடைய சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமா வாழிய பிள்ளைகள் குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பின்னாக போகாதபடி அவர்களை நீங்கள் இழுத்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரை வழி நடத்துகிறவர் நீர் கத்தாவே. அவர்களுடைய சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே 30, 60, 100 அநேக ஆத்துமாக்களை கொடுத்து அப்பா இந்த வெளியேற பெற்ற ஆத்துமாக்களை அவர்களுடைய கரங்களிலே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஒருவனும் தன்னுடைய சாவை காணாதபடி கத்தர் நீர் உம்மண்டை இழுத்து கொள்ள நீர் வாஞ்சியாயிருக்கிறதை அவர்கள் ஒவ்வொரு உணரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த தேசத்தை நீர் ஒருபோதும் சத்துருவன் கையில் ஒப்புக்கொடாமல் அப்பா தகப்பனே அவர்களுடைய பாதங்களை விசாலத்திலே நீர் நிறுத்துகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா நீர் வாக்கு தத்தம் பண்ணின அந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்த்து அவர்களை சத்துருக்களின் கைகள் நின்று எப்போதும் விடுதலையாக்குற தகப்பன் நீர் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக அப்பா சாட்சிகளாய் நிற்கிற அந்த சிறு கூட்டம் நீர் தெரிந்து கொண்ட அந்த கூட்டம் கத்தாவே உம்மை வைராக்கியமாய் கொண்டு இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் மேசியாவை காண முடியாதபடி அடைபட்டிருக்கிற வாசல்களை திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா சுற்றி இருக்கிற தேசங்கள் உம்முடைய தேசத்துக்கு எதிராக தங்களுடைய கரங்களை நீட்டாதபடி அப்பா அவர்களையும் இழுத்துக் கொள்ளுங்க. அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை எப்போதும் அந்த ஜனங்களோடு கூட இருக்கட்டும். அப்பா கண்ணீரை துடக்கிறவர் நீர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், ஈட்டியை முறைக்கிறவர் நீர் கத்தாவே. அந்த ஜனங்களுக்கும் எல்லா ஆறுதலையும் தருதலையும் கொடுங்க. ஆண்டவரே அப்பா மன்னிப்பை கொடுத்தருளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இழுத்துக் கொள்ளுங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் கத்தாவே கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்திலே நெருப்பை அணைக்கிறவர் நீர் கத்தாவே. தொடர்ந்து அந்த தேசங்களிலே எல்லைகளிலே பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் அப்பா உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிறவரை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா தகப்பனை உமக்கு ஏற்ற மன சிந்தைகளை உருவாக்கி கொடுங்க. ஆண்டவரே பொல்லாத வழிகளை விட்டு விலக்கி காத்து கொள்ளுங்க. இன்னும் கத்தாவே இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தையும் ஆசீர்வதிங்க. ஆளுகை செய்கிறவரை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா நீதி நியாயமாய் கத்தாவே இந்த ஜனங்களை நடத்தும்படியாய் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை போல ஆளுகை செய்கிறவர்களுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுங்க. ஐந்து கண்ட மக்களை அப்ப ஆளுகிற ஒவ்வொரு ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேசங்களில் நடக்கிற நிலநடுக்கங்களினாலே அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படுகிறதுக்கு தாவே எல்லாரையும் உம்முடைய சட்டை நிழலிலே மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பை காணும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறையில் இருக்கிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை அறியும்படியாய் ரட்சிப்பை காணும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். வைத்தியசாலைகள் நீண்ட காலமாக
அப்பா, நோய்களோடு இருக்கிற எல்லாரையும் தொட்டு சுகமாக்குங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவருடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகட்டும் ஆண்டவரே. அப்பா, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிற பிள்ளைகளை, போதை வஸ்துகளை கடத்துகிறவர்களை, அப்பா, இந்த குடும்பங்களை அழிக்கும்படியாய் சாத்தானுடைய திட்டங்களுக்கு தங்களுடைய கரங்களை போடாதபடி எச்சரித்து அவர்களுக்கு ஒரு மன திரும்புதலை உண்டாக்கி கொடுங்க, ரட்சிப்பை உண்டாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்திலே கர்த்தாவே நீர் வரும் வரை சுவாமி, இந்த ரட்சிப்பை காணும் வரை இந்த ஜனங்களை பாதுகாக்கும்படியாய், பாவங்களை மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவன் ஆக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவன் ஆக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவன் ஆக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவன் ஆக்கினீரே. எனது விளக்கு எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தான் ஐயா. துதிக்கு பாத்திரரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவன் ஆக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவன் ஆக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவன் ஆக்கினீரே, உமது காருண்யத்தால். Praise Lord.
ஆமேன். நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். எனக்கு நன்றாக பிடித்தது. நல்ல வார்த்தையுடன் சேர்ந்த ஒரு நல்ல ஒரு பாட்டை பாடி எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். நன்றொரு பாட்டு. நன்றாக ஜெபித்தீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கருணா. God bless you too, sister. ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெயராஜனை அழைக்க போகிறோம். அவர் வந்து துதியும் ஆராதனையும் கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிப்பார். சிஸ்டர் கிரேஸ் வாருங்க. Praise the Lord, sister. Praise the Lord. வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையும் துதி ஆராதனையும் நான் இன்றைக்கு யோசனை செய்கிறேன். நீங்கள் துதி ஆராதனையை செலுத்துங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே தேவனே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன் ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த நாட்களில் ஆண்டவரும் பக்கம் திருப்பத்தக்கதாக தகப்பனே ஐயா, ஒவ்வொரு மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீர் சித்தமாய் இருக்கிறபடினால இந்த ஊழியங்கள் ஆண்டவரே நல்லா நடக்கவும் அநேக ஜனங்கள் ஆண்டவரை கேட்டு மனம் திரும்பத்தக்கதாக ஆண்டவரே நேர் வழி நடத்துற தேவன் ஆண்டவரை உமக்குள்ளாக நாங்கள் ஒப்பிக்கும் போது அவர் அந்நாள் பரியந்தம் காக்கிற தேவன். ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவர் இந்த நாட்கள்ல இருக்கிற இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனா உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பாருன்னு அந்த வெளிச்சம் ஒவ்வொருவர் மீதும் பிரகாசிக்கும் போது எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்றதை கண்டுகொள்ளும்படியாக யெகோவா இன்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்றதை கண்டுகொள்ளணும். ஆண்டவரே எங்களை எப்படி ஆண்டவரே தெரிந்து கொண்டீர உளையான சேற்றில இந்த எங்களை தேடி வந்து மீட்ட தேவன். அதே போல ஒவ்வொருவர் மீதும் நீர் நோக்கமாய் இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அறியும்படியான இந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமம் இரத்தம் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாக பிதாவை நீர் சிந்தின ரத்தம், பரிசுத்த ரத்தம், மாசற்ற ரத்தம், விலமதிப்பற்ற ரத்தம், உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினிடத்துக்கு வந்து சேர்ந்தோம் என்ற ஆண்டவரை அப்படியாக உடன்படிக்கை பண்ணின தேவன் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துறோம். உடைய நாமம் அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற வல்லமுள்ள நாமம் இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமான் அதுக்கு லோடி சுகமாயிருப்பான்னு சொன்ன வார்த்தைப்படி உமக்குள்ளாகத்தான் அந்த சுகம் பலம் ஆண்டவரே. அதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமாய் நீர் வழி நடத்துற தேவன், ஆழ்த்தத்துவம் உள்ள பரிசுத்த ஆவியானவர் நித்தமன் நடத்துறபடினால உமக்கு நன்றி நன்றி. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே, அன்புக்காகவே என் உள்ளம் எங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே, அன்புக்காகவே என் உள்ளம் எங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. கவலையும் கண்ணீரும் நேர் மாற்றினீர், மனபாரமும் வேதனையும் நேர் மாற்றினீர். கவலையும் கண்ணீரும் நேர் மாற்றினீர், மனபாரமும் வேதனையும் நேர் மாற்றினீர். உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே, அன்புக்காகவே என் உள்ளம் எங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான்
நான் நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. எனக்காகவே ஜீவன் நீ தந்தீரே, என் சாபங்களை சிலுவையிலே நீ சுமந்தீரே. எனக்காகவே ஜீவன் நீ தந்தீரே, என் சாபங்களை சிலுவையிலே நீ சுமந்தீரே. உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. தேவதேவனே இயேசுராஜனே, உம்மை காணும் இருதய மகளும் எனது எஜமானரே, என் மனதின் மணவாளரே. தேவதேவனே இயேசுராஜனே, உம்மை காணும் இருதய மகளும் எனது எஜமானரே, என் மனதின் மணவாளரே. என் இதய சிங்காசனத்தினிலே வீற்றிருக்கும் என் ராஜாவே, வானாதிவானங்கள் உமக்கிருக்க இந்த இதயம் தானும் வீடானதோ. என் இதய சிங்காசனத்தினிலே வீற்றிருக்கும் என் ராஜாவே, வானாதிவானங்கள் உமக்கிருக்க இந்த இதயம் தானும் வீடானதோ. என்னில் நீ வாழ்ந்திட என்ன நான் செய்தேனோ. தேவதேவனே இயேசுராஜனே, உம்மை காணும் இருதய மகளும் எனது எஜமானரே, என் மனதின் மணவாளனே. நான் உம்மை பிரிந்து நான் உம்மை மறந்து பிரிந்திட்ட போதும் நினைத்து நினைத்து ஏங்கினீரே. நான் உம்மை வெறுத்து ஓடின போதும் நீர் என்னை உயிராய் நேசித்தீரே. நான் உம்மை மறந்து பிரிந்திட்ட போதும் நினைந்து நினைத்து ஏங்கினீரே. நான் உம்மை வெறுத்து ஓடின போதும் நீர் என்னை உயிராய் நேசித்தீரே. இதுதான் இயேசுவே அநாதி ஸ்நேகமோ. தேவதேவனே இயேசுராஜனே, உம்மை காணும் இருதய மகளும் எனது எஜமானரே, என் மனதின் மணவாளரே, எனது எஜமானரே. நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதே, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதே, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன்,
நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்திரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்திரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நிறன்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நிறன்னை வாழ வைத்தீரையம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் சோஸ்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் சோஸ்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோஸ்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோஸ்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களை தொடரும் நன்மையும் கிருபையும் ஆண்டவரே. நீதிமான்களுக்கோ வென்றால் நன்மை பலனாய் வரும். நீர் ஆண்டவரே எங்களை அழைத்த தேவன், உண்மை உள்ளவர். நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமேன் ஆமேன். நன்றி சொல்ல முடியாமலே இருக்கிறது என்று சொல்லி நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். அடுத்ததாக நாங்கள் தேவ தியானத்துக்குள் செல்லலாம். I would like to go into the devotional next, and I would like to share from Revelation chapter 1, verses 5 and 6. Revelation chapter 1, verses 5 and 6. And from Jesus Christ, who is the faithful witness and the first begotten of the dead and the prince of the kings of the earth, who also that the Lord says that he has loved us and washed us from our sins and with his precious blood. And this is the focus: who has loved us. The Lord Jesus Christ has loved us, and he has cleansed us and washed us from our sins in his own blood. And the next verse, verse 6 says, and hath made us kings and priests. He has made us kings and priests unto God and his Father. To him be the glory and dominion forever and ever. Amen. So this is a wonderful, the words of the Lord Jesus himself that has been coming through with what he has done from the word of God. So let us just elaborate a little bit on this. I would like to concentrate on the 5 wounds of the Lord Jesus Christ that he received upon his body. Even though they say 5 wounds, and it is also now being said, from it has been going on for some time. It's from museum. The only museum in Germany has been focusing on this, calling it the armor of Christ and the 5 wounds of the Lord Jesus Christ. Having said that, this is, of course, coming from the theological side of how we look at it as the 5 wounds of Jesus Christ. But when we really look at it, it has more to it, because the Lord Jesus also had a crown of thorns on his head. The crown of thorns pierced right through his skull, and there was blood oozing out of his head, and also all the 39 lashes that he received upon his back. And it has been said those lashes that he received, whatever they used to whip him, had spikes on them on both sides of the whip. They had spikes on them that would when they gave each lash on his back,
would, prick him and bring out the flesh out, and there would be blood rushing out of his back. And this is also along with the 5 wounds. The 5 wounds, they would call it, from the nail pierced hands, nail pierced feet, and the sides, that was pierced. So those are the 5 wounds, along with what I have also now mentioned. So that is more to the 5 wounds from the lashes, 39 lashes on his back, and also the crown of thorns on his head. So having said that, we know all of this, what the Lord has said, like I had just shared from verse 5, that the Lord himself, has loved us, that he has washed us from our sins in his own blood. So, what the Lord has done, our minds cannot fathom, our hearts cannot, our souls cannot ever, comprehend it, because our side of, very limited way of seeing it, we only see in part right now, but then fully only when we see him face to face, when we get, and see him face to face, that's when we see it fully. But at the moment, what the Lord has done is enough for us. What he has paid through his sacrificial price of shedding his blood and breaking his body is all that, the sacrificial lamb of Calvary is called to be, has done for us, for our sins to be forgiven and cleansed and washed us by his blood. Thereby we receive the cleansing that takes place for the forgiveness of our sins and receiving eternal life. And that is the focus in which Revelation 1 verse 5 and 6 has been mentioning. And we thank the Lord for that wonderful way in which he has encouraged us with the word of God coming through for our salvation. And we thank and bless the Lord with the words that I've been able to share with you. அடுத்ததாக நான் சிஸ்டர் டாலி அழைக்க போகிறேன். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். சிஸ்டர் டாலி. சிஸ்டர் டாலி. Praise the Lord. Amen. நன்றி. ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். ஆமென். தேங்க்யூ. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களுடைய கிருபை மூலமாக எங்களை ரட்சித்தீங்க ஆண்டவரே. உங்களுடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்துக்கு கோடி நன்றி ஆண்டவரே. பலவீனங்கள்ல எங்களுக்கு பலனை கொடுத்து ஆண்டவரே, அந்த வல்லமை நிறைந்த கரத்தில், அந்த வல்லமையில எவ்வளவோ அதிகாரமும் அன்பும் கிருபையும் இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துறேன். ஆமென் ஆண்டவரே, எனக்கான ஜெபித்ததற்காக நன்றி செலுத்துறேன். உங்களுக்கு பிரித்தெடுத்த அந்த ஊழியக்காரர்களுக்கான நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, நாங்க எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும், எந்த துன்பத்திலும், தாழ்மையிலும், மேன்மையிலும் இருந்து உங்களை துதிப்பதற்கு தந்த மகா பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, உங்களோட திரு ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீங்க ஆண்டவரே. உங்களுடைய ரத்தமே எங்களுக்கு ஜெயமாக இருக்கபடியா நன்றி செலுத்துறேன். ஜெயத்தின் மூலமாக நாங்கள் உங்களை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க தந்த மகா பெரிதான கிருபைகளுக்கு நன்றி. உங்களுடைய பாதத்தை நம்பி வந்திருக்கும் பொழுது நீங்க ஒரு போதும் எங்களை வெக்கத்துக்கு போட விட மாட்டீங்க. உங்கள் ரத்தத்தின் மூலமாக சுகஹீனமாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய பலனையும் உங்களுடைய சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்துகிறதுக்கு நன்றி. அப்பா, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ரத்தமே ஜெயம். ரத்தத்தின் மூலமாக நீங்க எங்களுக்கு கிருபை கொடுத்து எங்களோட பாவங்களை மன்னித்தீங்க. அப்பா, நாங்க பாவங்களை மன்னித்து ரட்சிப்பு அடைந்த பிறகு ஆண்டவரே, எங்களோட சிறு குறைகளை எல்லாம் நிறைவாக்குற தகப்பனே, அதுக்கு நன்றி. அப்பா, நாங்க உங்களோட திருமுகத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் எவ்வளவு தூரத்துல உங்களுக்குள்ள நாங்க மறைந்திருக்கிறோம். எப்படி நாங்க வாழ்றோம், எதற்காண்டி நாங்க வாழ்றோம் என்பதை நீங்க காட்டி குறித்து எங்களை நேசிக்கிற நேசத்துக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கூட அபிஷேகத்தினால ஊற்றி, உங்களுடைய அன்பை ஊற்றி அவங்களுக்கு ஒரு புதிதான கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, ஆதியும் அந்தவுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, எங்கள் மத்தியில் ஆண்டவரே, எனக்கு குரலை கொடுத்து, இன்றைக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுத்து, இன்றைக்கு உங்களோட இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து, எது வந்தாலும் உங்களுக்குள்ள நாங்க இருந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு தந்த இந்த அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, எத்தனை பேர் வழி தப்பி போகிற வழியில் ஆண்டவர்களே, அப்பா, இளம் வயதுள்ளவர்கள், வாலிபர்கள் வழி
தப்பி போறார்கள் அப்பா. இந்த ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு தேவ அன்பை ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன். வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்க உங்களுடைய வார்த்தை கொண்டு பகிர்ந்து கொடுக்க போற ஒவ்வொரு செய்தியிலையும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிதான பலனை சத்துவத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உள்ளான மனிதன் நாளுக்கு நாளாக புதிதாக்கப்படுவதற்கு அவங்கள உள்ளங்களை இன்னும் அதிகமாக புதிதாக்கி இன்னும் அதிகமாக உங்களை அன்பு கூர்ந்து நாங்க எங்களை நேசிக்கிறது அதிகமாக உங்களை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவும் நாங்க நேசிப்பதற்கு தந்த அன்புக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா மகேந்திரனையா இவர்கள் நடத்த தொடக்கத்துல இருந்து இன்று வரை நடத்தி கொண்டு வர இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா நீங்க உயிருள்ள ஜீவனாக இந்த கூட்டத்துல இருந்து நீங்க எத்தனையோ பேரை ரட்சித்து எத்தனையோ பேரை சுகவீனமாயிருக்கிறவர்களுக்கு பலன் கொடுத்து ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். கடந்த நாட்களில் காத்தீர் ஐயா, இனிமேலும் புதிதான நாளாக இந்த மாலை எங்களை கொடுத்து யாவரையும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் பொழுது கர்த்தரங்களுக்கு நாங்கள் கேட்பதற்கு அதிகமான பலனின் சத்துவத்தையும் கிருபையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்துவாராக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். யாவரும் எனக்கு ஜெபித்ததற்காக மறுபடியும் என்னை தாழ்த்தி நான் நன்றி செலுத்தி ஆண்டவருக்கும் நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசு நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றாக ஜெபித்தீர்கள் சிஸ்டர் டாலி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அடுத்ததாக நாங்கள்